நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். Sure. Okay, please. Okay. No problem. குழந்தை எடுத்துங்கம்மா. சரிம்மா. ஓ சரி. மைல்டு ஃபீவர் தான். மதர் ஃபீடிங் தானே கொடுக்குறீங்க? ஆமாம் சார், நான் அதில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன். குட், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நேற்று குழந்தைக்கு தலைக்கு ஊற்றுனீங்களா? ஆமாம் சார். ஓ, ஆனால் நான் வெந்நீரில் தான் குளிப்பாட்டேன். உடனே நான் தலையெல்லாம் நல்லா தொடச்சி விட்டேன். இது கோல்டு கிளைமேட்மா, குழந்தைக்கு கொஞ்சம் கபம் இருந்திருக்கு, அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கீங்க. ஐயோ, நத்திங் டு வரி. இல்லை டாக்டர், செல்லம்மா எல்லாத்துலேயுமே சுத்தமாக இருக்கும்னு நினைப்பா. நான் கூட சொன்னேன் வெளியில் வானம் மூடி இருக்கு, குழந்தைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றாதுன்னு. கேட்கல. ஓ, என்ன மாமா சும்மா இருக்கீங்களா? உங்கள் பழக்கம் நல்ல பழக்கம்தான். அதுக்காக எப்பவுமே பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கிளைமேட்டில் குழந்தைக்கு துணியை நனைச்சி பிழிஞ்சு தொடச்சி விட்டாலே போதும். நான் ஒரு மருந்து எழுதி தரேன், அதை 3 நாளைக்கு கொடுங்க, க்யூர் ஆகிடும். ஓகே? டாக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நாங்க வர வழியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. எங்க ஆட்டோ சிக்னல் பக்கத்துல நின்னப்ப ஒரு அம்மா குழந்தையோட வந்து உதவி கேட்டாங்க. அந்த குழந்தையும் என் குழந்தை மாதிரி ஒரு 2 மாசம் இருக்கும். அதுக்கும் நேத்துல இருந்து ஜுரமா. ஓ, நல்ல கோஇன்சிடென்ஸ் தான். இல்ல டாக்டர், அதுக்கு மேல என்னன்னா, என் குழந்தை அழும் போது அந்த குழந்தையும் அழுதுச்சு. இவ அழுகைய நிறுத்தணும்னு அந்த குழந்தையும் அழுகைய நிறுத்திடுச்சு. அம்மா, இதெல்லாம் கொட்டாவி மாதிரிமா, அது அந்த குழந்தைக்கு தொத்தி இருக்கும். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியம்மா. இல்லை, அவங்க கேட்கறது நியாயமான விஷயம்தான். ரெட்டை குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஒரே நேரத்தில் தூக்கம் வரும், ஒரே நேரத்தில் பசி வரும், ஒரே நேரத்தில் ஜுரம் வரும். ஆனால் உங்கள் குழந்தையோட எந்த சம்பந்தம் இல்லாத அந்த குழந்தை எப்படி உங்கள் குழந்தை அழும்போது அந்த குழந்தை அழுதுச்சு? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் குழந்தைக்கு எழுதி கொடுக்குற மருந்து அந்த குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்கலாமா? ரொம்ப பெரிய தப்புமா. பேஷண்ட்டை பார்க்காம எழுதி கொடுக்கறது தப்பு. அதுவும் குழந்தைங்க விஷயத்தில் செய்யக்கூடாது. வேணா மைல்டாக ஒரு சிறப்பு எழுதி தரேன், அதை வேணா நீங்கள் வாங்கி கொடுங்க. 1 minute. பாலாஜி, வா. என்னையா உங்க ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பிறக்கிறது இல்லையா? ஒரு உருப்படியும் தர மாட்டேங்குது. முதல்ல இங்கேருந்து கிளம்பியா நீ? ஏன் வேலைக்கு ஆப்பு வச்சிருக்க போல இருக்கு. ஏற்கனவே இங்க ஒரு குழந்தை காணா போய் ஏகப்பட்ட கெடுபடியா இருக்கு. முதல்ல இங்கேருந்து கிளம்பியா நீ? அதான் டாக்டர் சொல்லிட்டாரு, குழந்தைக்கு 2 நாள் சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாத. இந்த பையன் மயிலாப்பூர்ல நம்மளை ஏமாத்திட்டு போனவன்ல. அம்மா, அங்க பாருங்கம்மா.
சீக்கிரம் வா. பாலா என்னாச்சு? ஐயோ நீங்க வாங்க சொல்றேன். என்னடி ஐயோ என்னடி நீங்க டென்ஷன்? வாங்கண்ணா. என்னன்னு சொல்லுடி. என்னதான் சொல்றேன் வாங்க. சொன்னா கேட்க மாட்டியா நீ? நில்லுன்னு சொல்றதுதான். ஐயோ வந்துட்டு இருக்கானே. அறிவு இருக்கா உனக்கு? கத்துறேன் நானு. எதுக்கு உடம்பு சரியில்லாத கொஞ்சம் தர எழுத்து ஓடிட்டு இருக்க? அவன் வரும். எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற? நான் எல்லாத்தையும் ஆத்துக்கு போய் சொல்றேன். முதல்ல அவனை தூக்குங்க. சீக்கிரமா வாங்க வாங்க. ஐயோ வாங்கண்ணா வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ, குழந்தை பார்த்து வரக்கூடாது. நீங்களா? என்னம்மா ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஒண்ணும் இல்ல. செல்லம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன். உங்களுக்கு குழந்தை பிறந்துடுதா? சுமதி உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லல. டேய் எப்படிடா இருக்க? பின்னாடியே வந்துட்டா. வாங்க போலாம். அவரை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லைங்க, அது வேற ஒரு பிரச்சனை. நான் கொஞ்சம் அவசரமா போனோம். ஆட்டோ வரையாப்பா? இல்ல இது நான் வந்த ஆட்டோ. செல்லம்மா நாங்களும் உங்களோட வந்துடுறோமே. வாங்க போலாம். இல்ல என் மாமா என் கூட வந்திருக்காரு. அவர் பார்மசி வரைக்கும் போயிருக்காரு மருந்து வாங்குறதுக்கு. இது பாருங்க, ஆட்டோ பிடிக்கிறதுக்கு மெயின் ரோடு வரைக்கும் போனோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்களே. ஆமாங்க, நாங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஆட்டோவை விட்டு கொடுத்தேன்னா அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளீஸுங்க. ஐயோ சரி நீங்க போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ். போங்க. சரி வாங்க. வண்டி எடுப்பா. சீக்கிரம் இருங்க. ஆட்டோ எடுங்க. சத்த சீக்கிரம் போங்க. என்னம்மா இங்க நிக்கிற? எங்க ஆட்டோ எங்க? இதோ தெரிஞ்சவங்க ஆட்டோ வேணும்னு கேட்டாங்க. சுத்தம். இனிமே ஆட்டோ பிடிக்கணும்னா மெயின் ரோடு போகணும். சரி வாங்க நடக்கலாம். உதவி பண்ணல. நட நட. வா வா அக்கா கிட்ட வா. அக்கா அக்கா எதுக்காக அடிச்ச? இப்ப எதுக்காக அடிச்ச? என் போராத காலம் ஏதோ உன் கூட சேர்ந்து இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எதுக்காக நடிச்ச சொல்லுக்கா. இப்ப என்னடா டைம்? என்ன டைம்? பீக் ஹவர்ஸ். எதுக்குடா அவளை தொழில் பார்க்க விடாம இழுத்துட்டு வந்த? சொல்லு. நீ புரியாம பேசுறக்கா. சிவன் கோயில் சிக்னல் நின்று பிச்சை எடுத்து இருந்தா நீ என்ன சொல்லிருக்க? எந்த கஷ்டமா இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. ஒரு பொம்பளை ஆட்டோல வந்தா அவகிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா. என்னடி பேசிக்கிட்டு இருந்தா கேட்டா ஒரு வார்த்தை கூட சொல்லாம உம்முன்னு இருக்கா. நீ என்னன்னு கேளுக்கா. சரி சரி சொல்லுதோ. ஏய் நீ போய் தொழில பாரு. போ போ போ. இரு அக்கா, அந்த குழந்தைக்கு நேத்துல உடம்பு சரியில்லை. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு. என்ன கருப்பு தர திடீர்னு உருப்படி மேல பாசத்தை காட்டு? ஐயா எனக்கு என்னக்கா பாசம் இருக்கு? அது என்ன சொந்தக்கார குழந்தையா? அது ஒரு உருப்படி, அதுலயும் பொம்பளை உருப்படி. நீ தானக்கா சொல்லுவ பொம்பளை உருப்படினா அது பணம் காய்க்கிற மரம்னு சொல்லி. அது பட்டு போக கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊத்தலாமேன்னு சொன்ன. வேற ஒண்ணும் இல்ல. டேய் கருப்பு தர, நீ பேசுறதெல்லாம் என் தொழிலுக்கு நல்லதா இருந்ததுன்னு வச்சுக்கிய, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு நான் முத்தம் கொடுப்பேன். ஆனா நீ இந்த உருப்படி மேல, அதான் இந்த செல்லம்மா குழந்தை மேல பியார்ல சொன்னேன்னு வச்சுக்கோ,
तेरे तो पैरे हाथ में आते எது ஒரு 2 காலை வெட்டி உன் கையில கொடுத்துருவ ஜாக்கிரதை. அக்கா அக்கா கண்டுபிடிச்சேன்க்கா கண்டுபிடிச்சேன். மயிலாப்பூர்ல காணாம போனான்லக்கா அந்த பையனை கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டேன்னு கையாட்டிட்டு வர என்னடா ஆச்சு? அக்கா ஏதாவது புது உருப்படி கிடைக்குமான்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனக்கா. அங்க அந்த மாமி அந்த பையனை போயிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே ஓடினாங்க. நானும் அவங்க பின்னாலேயே போனேன். சடனா இடையில அந்த செல்லமாலக்கா அவ உள்ள வந்துட்டான். நான் உடனே அவளை பார்த்துட்டு மறைஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா செல்லம்மா வந்த ஆட்டோலயே அவங்களே ஏத்தி அமிச்சிட்டா. அவங்க தப்பிச்சாங்கக்கா. செல்லம்மா ஏய் கொண்டாடிங்க கொண்டாடு. ஏய் சப் வாத்தா கரி ஏன் உருப்படிய காப்பாத்துறாளா? நீ என்கிட்ட இருக்கிறது தெரியாம செல்லம்மா ஆடுறாளா? சொல்லு பாக்குறியா ஆத்தாக்காரிய? ஆத்தாக்காரிட்ட போறியா செல்லம்மா? மயிலாப்பூர்ல அந்த பையன் எந்த இடத்துல இருந்தாலும் என்கிட்ட வந்தாகணும். அவன் ஏறி போன ஆட்டோ நம்பர் இருக்கா எழுதி வச்சிருக்கேன். கருப்பு தர அக்கா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எவ்வளவு கில்லாடினோ எனக்கு தெரியும். இவன் கிட்ட ஆட்டோ நம்பர் வாங்கி நீ அந்த மாமி வீட்டை கண்டுபிடிக்கிற. டிக்கே அக்கா அக்கா இந்த குழந்தை ஆஸ்பத்திரிக்கு இல்லக்கா உருப்படி செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி மாமா இந்த சிக்னல்ல தான் அந்த குழந்தை இருக்கும். கொஞ்சம் பார்த்து தேடி அந்த மருந்து போய் கொடுத்துருங்க. அம்மா சிக்னல்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாதுமா, டிராபிக் ஜாம் ஆயிடும். நான் இறங்கி பாக்குறேன், இருந்தா கொடுக்குறேன், இல்லைன்னா இருப்பா சிக்னல் போட்டா நிறுத்துப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, சீக்கிரம் பாருங்க மாமா. அம்மா இங்க ஒரு அம்மா கை குழந்தையோட பிச்சை எடுத்துருந்தாங்களே, அவங்க எங்கம்மா? போயிட்டாங்க ஐயா. ஐயா நீங்க தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா நல்லா இருப்பீங்க, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன மாமா? அந்த அம்மா போயிடுச்சாமா? போப்பா. என்ன மாமா அவங்க இல்லையா? இல்லம்மா. எங்க போயிருப்பாங்க? எனக்கு என்னம்மா தெரியும் அந்த பிச்சைக்காரங்களை பத்தி. அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிருக்கா, அவங்க எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்கம்மா. நம்ம குழந்தை மாதிரியே இருந்துச்சு, பாவம். எந்த குழந்தையும் பார்த்தாலும் உன் குழந்தை ஞாபகம் தான். என்னம்மா பண்றது, நீ கம்முன்னு வாமா. உள்ள வந்துரும். பாலா இங்க வா, இங்க வாடி. இப்ப எதுக்கு நான் என்ன கூப்பிடுறேன்? குழந்தைய அங்கேயே உட்கார வச்சுட்டு இங்க வாண்டறல்ல, வாடி. முகுந்தனை எங்கே இந்த ஆக்சிடென்ட் வந்த? அனாத ஆசிரமத்துல இருந்து தானா? பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. முகுந்தனை எங்கே இந்த ஆக்சிடென்ட் வந்த? அப்புறம் ஏன் தாடிக்காரனை பார்த்து பயந்து ஓடி வந்த? அது இல்லனா அவனை பார்க்கறச்ச பயமா இருந்தது. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு சொல்றேன்ல. நான் உண்மையை தானே சொல்றேன். டேய் முகுந்தா இங்க வாடா, வா. ஐயோ அவனை அழைச்சிட்டு எங்க போறேன்? நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் தாடிக்காரங்கிட்ட எதுக்குடா அவனை துரத்தினான்னு கேட்டு வர போறேன். இல்லனா வேண்டாம். வாடா. ஐயோ வேண்டாண்ணா. உண்மையை சொல்லப்போ ஆட்டோல ரொம்ப சொல்ல, ஆத்துக்கு வந்தா உண்மையை சொல்றேன்னு. அனாத ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய தத்து கேட்டேனா அவ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நேக்கு மனசே வெறுத்து போயிடுத்துனா. கபாலீஸ்வர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு பஸ் ஏறி லெஸ்கானர்ல இறங்குனேனா அங்க இவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தானா. அசப்ல பாக்குறச்ச நம்ம முகுந்தன் மாதிரியே இருந்தா. போய் அப்படியே கட்டி பிடிச்சுட்ட. அப்ப அந்த தாடிக்காரன் வந்து
பட்டுன்னு இவனை அரைஞ்சு ஏண்டா பிச்சை எடுக்காம யாரோடய பேசிட்டு இருக்கேன்னு இழுத்துட்டு போயிட்டானா. நான் அப்படியே அவளை பார்த்துட்டே இருந்தேன். அந்த தாடிக்கார அசந்த நேரமா பார்த்து இவனை அழைச்சிட்டு வந்துட்டேன். அடி பாவி, குழந்தைய திருட வந்த நீ? நான் திருடலண்ணா, இவனை காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனை இப்ப பிச்சை எடுக்க வைப்பாளாம், அதுக்கப்புறம் பிக் பாக்கெட் அடிக்க வைப்பாளாம். இவன் தான் சொன்னான். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது நல்ல காரியம் தானே? முட்டாள் முட்டாள், நல்ல காரியம் பண்றதுனா நேரம் அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்க வேண்டியதானே? ஏண்டி ஆத்துக்கு ஆயிடுச்சு அத? குழந்தைய திருடுறது மகா பாவம் உனக்கு தெரியாதா? எது நான் பாவம்? சுனாமியை வரவழைச்சு அந்த ஆண்டவன் நம்ம குழந்தைய அழைச்சுட்டானே, அது பாவம் இல்லையா? சரி, இப்போ அந்த ரவுடி கிட்ட இருந்து முகுந்தர் எப்படி காப்பாத்த போறோம்? அவனை எங்கேயுமே வெளியில அனுப்பாம ஆத்துக்குள்ளேயே வச்சுப்போம். ஆத்துலயே வச்சுட்டு பொத்தி பொத்தி வளர்த்துன்ற ஸ்கூலு படிப்புன்னு வெளியே அனுப்ப மாட்டியா நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. நீங்க என்ன அடிச்சாலும் சரி, முட்டாள்னு சொன்னாலும் சரி, நான் நம்ம முகுந்தனை விட்டு கொடுக்க மாட்டேன். இவனை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. ஐயோ, அந்த ரவுடி வந்துட்டா போல் இருக்குண்ணா. இது பாருங்க, நேக்கு ஒண்ணும் தெரியாது. முகுந்தனை நீங்க தான் காப்பாத்தணும். வாடா சொல்ல. சார், எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வரோம். மீட்டர் கணக்கு எடுக்கணும். நாளைக்கு வர வேண்டியதானே சார்? ஏன் சார் இப்படி கத்துறீங்க? ஐம் சாரி, நாளைக்கு வாங்கலேன் ப்ளீஸ். சர்வேஸ்வரா, ஈஸ்வரா, முருகா, சண்முகா, அப்பா. பார்த்து பையனை கூட்டிட்டு போய் சரிங்க மேடம். படிச்சிடுங்க. என்னப்பா பசிக்குதா? வா, சாப்பாடு வாங்கி தரேன். செல்மா, செல்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? அது ஒன்றும் இல்லைடா, லைட்டாக ஜுரமா, மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடுன்னு சொல்லிட்டாங்க. எங்க நிஜமாவே நம்ம குழந்தை செத்து போச்சா? என்ன திடீர்னு இப்படி கேட்குற? நான் உங்ககிட்ட எப்பாவது போய் சொல்லியிருக்கேனா? ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு ஏக்கத்தில் கேட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சிக்னல்ல ஒரு குழந்தைய பார்த்தேன். நம்ம குழந்தை அழுதா அதுவும் அழுது. நம்ம குழந்தை அழுகிய நிறுத்தினா அதுவும் அழுகிய நிறுத்துது. அதுக்கும் இப்ப ஜுரங்க. அதை பத்தி நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். ட்வின்ஸ் தான் அப்படி இருக்கும்னு டாக்டர் சொல்றாரு. என்ன என்ன இப்படி பேசுற? இந்தியாவில் 10 லட்சம் குழந்தைங்களுக்கு இப்ப ஜுரம் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம குழந்தை அழற நேரத்துல 20 லட்சம் குழந்தைங்க அழுவாங்க. அவங்க எல்லாரையும் ட்வின்ஸ் சொல்றதா? முதல்ல குழந்தைய கொண்டு போய் படுக்க வை.
சாதாரண ஜுரம்னு தான் சொன்னீங்க, ஏன் இவ்ளோ மருந்து மாத்திரை வாங்கியிருக்கீங்க? நம்ம குழந்தைக்கும் சிக்னல்ல பார்த்த குழந்தைக்கும் சேர்த்து வாங்கினேன். சித்தப்பா, குழந்தை எங்க பாத்தீங்க? சிவன் கோயில் சிக்னல் கிட்ட பார்த்தோம்டா. ஒரு பொம்பளை அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தா. அப்போ மருந்து ஏன் கொடுக்கல? டேய், நாங்க போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த குழந்தைய காணோம். அதனால மருந்து கொடுக்காம வந்துட்டோம். குழந்தைய நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன்டா. ஆமா, நீயே இதையே நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? டேய், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாங்கிறதுக்காக பார்த்தா அதுக்குள்ள புருஷன் முன்னாடி சண்டை ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருத்தன் செல்லம்மா, செல்லம்மா. என்ன மாமா? ஒன்னும் இல்லம்மா, நம்ம குழந்தைக்கு பேர் சுட்டு வைக்கணும் இல்லையா? பார்க்கலாம். என்னம்மா, விருப்பம் இல்லையா? அந்த இன்னொரு குழந்தை அம்மா, செத்து போன குழந்தைய நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? சாமி கிட்ட போன குழந்தைன்னு சொல்லுங்க. ஐயா ஐயா, தப்பியா, என்ன மன்னிச்சு, நான் மறந்துட்டேன். சாமி கிட்ட போன குழந்தைய நினைச்சிருந்தா எப்படிமா? இருக்கிற குழந்தைய பார்க்க வேணா? எப்பா, நீ சொல்ற மாதிரியே சாமி கிட்ட போன குழந்தைக்கு சாந்தி பண்ண, அதுக்கு ஏற்பாடு பண்ணு. வேணாம் சித்தப்பா, சாந்திலாம் ஒண்ணும் பண்ண வேணாம், விட்டுருங்க. ஏன்டா இப்படி விவசாயத்துல தனமா பேசுறேன்? சாஸ்திர சம்பிரதாயங்களே மீறக்கூடாது. அப்படி மீறினா தேவையெல்லாம் கஷ்டப்படணும். தேவையா? அதெல்லாம் பண்ணி செல்லம்மாக்கு மறுபடியும் வேதனை கொடுக்க போறீங்களா? வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், விடுங்க. என்னங்க, நீங்க சாந்தி பண்ணாலும் பண்ணலனாலும் நான் வேதனையோட தங்க இருப்பேன். என் குழந்தை இறந்து போனது என்னால எப்படிங்க மறக்க முடியும்? என் கண்ணுல கூட நீங்க காட்டலைங்க. நான் என்னங்க பாவம் செஞ்சேன்? நான் என்னங்க பாவம் செஞ்சேன்? பார்த்து பையனை கூட்டிட்டு போய் படிச்சிடுங்க. என்னப்பா, பசிக்குதா? வா, சாப்பாடு வைக்கிறேன். ஆமா ஆமா, நான் பெரிய பாவம் செஞ்சேன். நான் பாவம் செஞ்சுட்டேங்க. அந்த குத்தம்பக்கம் கிராமத்துல நல்லா இருந்த ஒரு பையனை தப்பான ஆள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். அவன் தப்பானவங்க. அவன் அந்த குழந்தைய கொண்டு போய் குருடாக்கி கோயில்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கான். சாமியா பார்த்து என்ன அந்த பையனை பார்க்க வச்சது. ஆனா என்னால காப்பாத்த முடியல. ஆனா இன்னைக்கு அந்த ஆளை நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேங்க. அவன் தாங்க இவன். அவன் தாங்க அந்த குழந்தைய ஏதோ செஞ்சிருக்க. நான் உடனே போய் அந்த குழந்தை எங்க இருந்தாலும் பார்த்து காப்பாத்தி ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஆரம்பிச்சிட்டியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? அந்த ரவுடி பசங்களால தானே நீ அடிபட்டு ரோட்ல கிடந்த. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதானே கேட்க மாட்டியா? திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டே இருப்பியா? ஆமாங்க, அதுதாங்க இந்த செல்லம்மா. எத்தனை தடவை அடி வாங்கினாலும் அசர மாட்டேன். என் மனசுல ஈரம் இருக்குங்க. நான் ஒரு கல் நெஞ்சுக்காரி இல்ல. அந்த பையனை காப்பாத்தி ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இல்லைங்க, அப்பதான் என் மனசுல இருக்கிற வேதனை தீரும். என் மனசுல இருக்கிற வேதனை ஆறும். இங்க கை குழந்தைய வச்சுக்கிட்டு யாராவது பிச்சை எடுத்தாங்களா? அந்த அம்மா அப்பவே போயிடுச்சு. ஆமாங்க, போயிடுச்சுங்க. ஐயா, தயவு செஞ்சு பாத்தீங்களா சொல்லுங்க. அவங்க கிட்ட கேளுங்க.
என்னடி போனையே பார்த்துட்டு இருக்க? ஏதாவது தகவல் வர உடனே கிளம்பி வெளியே போலான்னு பாக்குறியா? இல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி என்ன கொலை பண்றதுக்கு ஆள் செட் பண்ண போறியா? எங்க அப்பா கிட்ட நான் பணத்தை வாங்குறேன், அதை நான் உன்கிட்ட கொடுக்கறது இல்ல. உனக்கு தெரியாம அதை நான் என்ன செலவு பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். அதை டைரக்டா கேட்க வேண்டியதானே? ஆமா, நீ செல்லமா செல்லமான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவியே, உன்னோட பிக் பாஸ் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்க, பார்க்க போலையா? அவங்க கண்டிப்பா என்ன கூப்பிடுவாங்க, நானும் போவேன். அப்போ உன்னை கூப்பிடவே இல்லையா? உன்னை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்றும் என்னை மறக்கல. அவங்க மற்றவங்க மாதிரி கிடையாது. கண்டிப்பா என்ன ஒரு நாள் கூப்பிடுவாங்க. அவங்க குழந்தைய நான் பார்க்க போவேன். என்ன ஒண்ணு, உங்க குடும்பங்கிற கூவத்துல நான் விழுந்துட்டேன். எப்படி கூப்பிடுறது? உங்க குடும்பத்தோட சேர்ந்து நானும் நார்ன பண்ணி ஆயிருப்பேனோ நினைச்சிருப்பாங்களோ என்னமோ. அடிப்பியா? அடி பார்க்கலாம், அடி. அடிக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. பாவம் புள்ள தாச்சி பொண்ணாச்சின்னு உன்னை விட்டு வைக்கிற. என் மேல கை வச்சு பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வினோத் அண்ட் ராகவ், அவங்க போய் சேர்ந்தா அதே இடத்துக்கு உன்னை அனுப்பி வைப்பேன். அனுப்பி பார்க்கலாம், அனுப்பி பார்க்கலாம். ஏய் போடா. ஏம்பா, உனக்கு இந்த வீட்டில் வேற ஆளுங்களே கிடைக்கலையா? எதுக்காக அடிக்கடி அந்த பொண்ணோட சண்டை போடுற? உனக்கு என்ன வேணும்? உன் ஃபோன் வேணும்பா. என் ஃபோனில் நெட்வொர்க் இல்லை. இதானே. தேங்க்யூ. டேய், என்னென்ன இதை பாரு. என்னன்னா அடுத்து என்ன கொலை பண்ண போறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அண்ணா, எஸ்எம்எஸ் யாருன்னு அனுப்பிச்சிருப்பாங்க? ஏன்பா, எனக்கு எப்படிப்பா தெரியும்? உன் ஃபோனுக்கு தானே வந்திருக்கு. ஏன்பா, நீ ஒரு போலீஸ்காரனோட தம்பிப்பா. எஸ்எம்எஸ்லாம் பார்த்து இந்த அளவுக்கு பயப்படலாமா? இங்கே பாரு, உனக்கு எஸ்எம்எஸ்ல தான் மிரட்டல் வருது. என்ன டெய்லி 10-15 பேர் ஃபோன் பண்ணியே மிரட்டுவான். கவலைப்படாத, இந்த விஷயத்தெல்லாம் விடு. இல்லைண்ணா, இந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியாக விட முடியாதுண்ணா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அஞ்சலி என்கிட்ட கொலசாவை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தா. அவ என்னவோ அவதாய்வால தான் நான் இது வரைக்கும் உயிரோட இருக்கேன். இல்லாட்டி ராகவ் வினோத் அனுப்பிச்ச இடத்துக்கே என்ன அனுப்பிச்சிடும் மிரட்டிட்டு இருக்கானே. அண்ணா ஒரு நிமிஷம், அவளோட ரியாக்ஷன்ஸை பார்த்தா அவளுக்கும் இந்த எஸ்எம்எஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி தோணுதுண்ணே. இல்லையேப்பா, அவ நம்பர்ல இருந்து இந்த எஸ்எம்எஸ் வரலையே. இது எங்க இருந்து வந்தது நம்பரே இல்லையேப்பா. அண்ணா, இது ஒரு நெட் மெசேஜ்னே. அப்போ நெட்ல இருந்து மெசேஜ் அனுப்புற அளவுக்கு அவ ஆல் செட் பண்ணி வச்சிருக்கானா? ஏன் என்ன கொலை பண்றதுக்கு அவ ஆல் செட் பண்ணிருக்க கூடாது? இருக்கலாம்டா. அவ பேச்சு நடவடிக்கைலாம் பார்க்கும்போது இதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த கூலிப்படை கொடுக்கறதுக்காக தான் அடிக்கடி அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்காளோ. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? போய் பாத்தியா, நம்ம என்ன பேசுறோன்றத பின்னாடி நின்னுட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. போ, இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண கொன்னுடுவேன். பார்க்குற பார்வையை பாரு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய், நம்ம அவளை சந்தேகப்படுறோன்ற விஷயம் முதல்ல அவளுக்கு தெரியக்கூடாது. 2, இந்த எஸ்எம்எஸ் எங்கேருந்து வந்ததுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை பற்றி கவலைப்படாத, நம்ம சைபர் கிரைமில் சொன்னால் நாளைக்கே கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். அண்ணா, எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணன. அவ இருக்கிற இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. இனிமே நீ நிம்மதியா இருப்படா. கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்கிற. அது நல்ல முடிவா இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் கிட்ட நிறுத்துங்க.
என்னம்மா வேணும் உங்களுக்கு? பூ வேணுமா இல்ல மாலை வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேற என்னம்மா வேணும்? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், சொல்லுவீங்களா? என்ன விஷயமா? கேளுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கும்பல்ல கண்டு தெரியாத ஒரு பையன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. அவ இப்ப அங்க இல்ல. எங்க இருப்பான்னு தெரியுமா? என்ன பொண்ணுமா நீ? உனக்கு எதுக்குமா இந்த வீண் வேலை? பிச்சைக்காரங்களா ரவுடி கண்ட்ரோல்ல இருக்கிறவங்கம்மா. பிச்சைக்காரங்க கிட்ட நம்ம பேசினா அவங்களுக்கு கோவம் வரும். உங்க நல்ல நேரம் அவங்க மாமூல் வசூல் பண்ண போயிருக்கானுங்க. என்கிட்ட விசாரிக்கிறது தெரிஞ்சா சண்டை போடுவானுங்கம்மா. போமா போமா, இங்க இருந்து போயிடுமா. தர்மம் பண்ணுங்கம்மா. நீ மகராசியா இருக்கணும்மா. உனக்கு கோடி புண்ணியம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க கண்ணு தெரியாத ஒரு 6 வயசு பையன் இங்கதான் இருந்தான். இப்ப அவன் இங்க இல்ல. அவன் எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? நீ யாருமா? நீ என்ன போலீஸா பேப்பர் காரியா? ரெண்டும் இல்ல. எனக்கு அந்த பையனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவனுக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் பாக்குறேன். ஏமா அவனுக்கு என்ன சொல்லியிருக்கானுங்க? கஸ்டமர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானல்ல. ஏமா நீங்க எல்லாம் இவங்கள்ட்ட பேசுறீங்க? அம்மா தாயே, மத்தியானம் அவனுங்க கலெக்ஷனுக்கு வந்தானுங்கன்னா உன்னையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க, எங்களையும் பசி பட்டினி ஆக்கிடுவான் தாயே. அம்மா எங்க பொழப்புல மண்ணப்படுறா தாயே, நீ போ தாயே. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. தர்மம் பண்ணுங்கய்யா. தர்மம் பண்ணுங்கய்யா. ஏய் என்ன பண்ணுங்கற? உள்ள போயிடுறாங்க, கம்னுக்குற. கத்துனால. ஏய் துன்றல கத்து. கொன்னுடுவேன். ஏய் முன்னாடி போயிடல. நீங்களா துன்றதுக்கு தான் லாக்கி. என்ன வேண்டா? ஒன்னே இல்லடா. சரி, என்ன சங்கர காணோம்? அவன் ஸ்டேஷனுக்கு மாமூல் வெட்ட போயிருப்பான்டா. ஆமா, அவனை எதுக்கு தேடுற? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனில் எனக்கு ஃபோன் பண்ணாரு. மயிலாப்பூர்ல ஒரு பையன் காணாம போனான்ல, அவன் இருக்கிற ஏரியா தெரிஞ்சிருச்சான். அதான் அவன் பசங்களை கூட்டு போனா கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடலாம்னு சொன்னாரு. அதான் அவனை கூட்டு வந்தேன். என்னடா இது? முன்ன பெரியவங்களை கடத்தினாதான் ஒரே ப்ராப்ளமா இருக்குன்னு பார்த்தோம். இப்ப சின்ன குழந்தைங்களை கடத்துறது கூட அதோட தலைவலியா இருக்கு. ஆமாண்டா, நம்ம பிசினஸ் யாரோ குறி வச்சு அடிக்கிறாங்கடா. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பையன் காணாம போயிட்டான். அப்புறம் அந்த குருட்டு பையனை கோயில் வச்சு செல்லம தூக்க பார்த்தா. இப்ப அந்த குருட்டு பையன்டா நம்ம அக்கா கஸ்டடியில தான் இருக்கான். வாரம் வாரம் அக்கா பிளேஸ்மெண்ட்டை மாத்த சொல்லிட்டாங்க. தொழில் பண்றது ரொம்ப கஷ்டம்பா. மணி நானே ஒரு டீ ஒன்று போடலாமே. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சங்கரைங்க ஸ்டேஷனுக்கு மாமூல் கட்ட போயிருக்கான். சரி, நீ ஏன் கூட வா. எதுக்கு? மயிலாப்பூர் மாமி வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. கருப்பு தர ஆளுங்களோட போய்கிட்டு இருக்கான். நாமளும் அங்க போகணும். இப்ப இவனை எதுக்கு எட்டுன்னு வந்துங்கிறான்? இந்த 2 பசங்களால தான்டா இப்ப பிரச்சனை. அதனால காமினியை கஷ்டா சொல்லிச்சு, இவனுக்கு 2 பேரையும் நேபாளுக்கு அனுப்பணும். இன்னைக்கு நைட்டே நான் ட்ரெயின்ல கூட்டு போறேன். டைம் ஆயிட்டு இருக்கு, நான் உடனே போகணும். நீ என் கூட வா. அந்த ஆட்டோ பின்னாடி போங்க. சீக்கிரம் போங்க.
போறீங்கண்ணா ஏய், விடுங்கண்ணா கோட்டண்ணா அண்ணா, சும்மாரா விடுங்கண்ணா. தொடர்ந்து பேசிக்கிட்டு வாய முடுறா. அந்த சிக்னல்ல ஒரு அம்மா கை குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்களாமே பாத்தீங்களா? பிச்சைக்காரியா? இந்த பக்கம் தான் எங்கேயாவது எடுத்துட்டு இருப்பாங்க. சார், இந்த ஏரியால ஒரு அம்மா கை குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களா பாத்தீங்களா? எங்க? இந்த சரௌண்டிங் தான் சொன்னாங்க, பாத்திருக்கீங்களா? நானா எவ்வளவு ஸ்லோவா போறாரு? போங்க, கொஞ்சம் வேகமா போங்க. ஹலோ, அதான் வந்துட்டே இருக்கேன். வந்துட்டோம். ஏப்பா கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சார், நான் செல்லமா பேசுறேன். ஒரு பையன் கடத்தின விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல? ஆமா சார், ஆமா. அந்த தாடிக்காரன் அதே பையனோட ஒரு ஆட்டோல முன்னாடி போயிட்டு இருக்கான். நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். மயிலாப்பூருக்கு போய் அங்க இன்னொரு பையன் இருக்கானா, அந்த பையனையும் இந்த பையனையும் நேபாளுக்கு கடத்த போறாங்களா சார்? ஆமா சார். சரி சார், சரி சார், தேங்க்யூ. போங்க. இந்த வீடுதான்க்கா. நல்லா தெரியுமா இந்த வீடு தானே? நல்லா தெரியும்க்கா, இதே வீடுதான்க்கா. அரே கருப்பு தர, வீடு ரோட்டு மேல இருக்கு. யார் என்ன கத்தி பேசினாலும் பப்ளிக் கூடி பிரச்சனை ஆயிடும். எதுவா இருந்தாலும் அடக்கி வாசி. சம்ஜே சொல்லோ. யாரு? லடுக்கி. யாரது? நான் தாம்மா. என்ன வேணும்? பவுடர் விற்க வந்திருக்கேன். 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீமா, வாங்குறீங்களா? என்ன சொல்றே? 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீயா? என்னடி ஃப்ரீ? இதோ. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேனே சார், சோப்பு பவுடர் விற்க வந்திருக்கேன்னு. 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீ. எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எந்த பவுடரும் தேவையில்லை, நீங்க போலாம். என்னன்னா அவதான் 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீயா தரேன்னு சொல்றாளே. செத்த வாய முடின்னு சும்மா இருக்கியா? அதான் சொல்லிட்டேனுங்க, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நீங்க கிளம்பலாம். மரியாதை காது துறையா? எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத, மரியாதை காது துறேன். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக கதவு திறக்க சொல்றீங்க? இருக்கான குழந்தை, அது எங்க குழந்தை? உன் பாட்டு தூக்கிட்டு வந்துட்டான். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, மரியாதை காது துறேன். இங்க பாருங்க, அது ஒண்ணு உங்க குழந்தை இல்ல, எங்க குழந்தை. சாலா ஜூட் பல்தியே, எங்க குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு உன் குழந்தைன்னு சொல்றியா? கதவை தர. அந்த குழந்தைய நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை தானே எடுக்க விட்டீங்க? நாங்க பிச்சை எடுக்க விடுவோம் இல்ல பிக் பாக்கெட் அடிக்க விடுவோம்? அத பத்தி உனக்கு என்ன? தர்வாசா கோல், கதவை தர. இங்க பாருங்க, தேவையில்லாம வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் போலீஸை கூப்பிடுவேன். தேவையில்லாம எதுக்குங்க போலீஸ் கிட்டலாம் போறீங்க? போலீஸ் வந்தாங்கன்னா உங்ககிட்ட பேசி ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க, எங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்குவாங்க. குழந்தைய கொண்டு போய் அனாத ஆசிரமத்தை விட்டுருவாங்க. தேவையாங்க இது? கதவை திறங்க, உள்ள உட்காந்து பேசி நல்ல ஒரு முடிவு எடுப்போம். ஒரு அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு நாங்கள் போய்ட்டு நீங்கள் குழந்தைய வச்சுக்கலாம். கருப்புத்துறை அக்கா, இல்லைக்கா, எதுக்கு தேவையில்லாம போலீஸோட டென்ஷன்லாம்? அவங்களுக்கு தேவை குழந்தை, நமக்கு தேவை பணம். பணத்தை வாங்கிட்டு குழந்தைய விட்டு போயிடுவோம். ஆமா ஆமா.
உண்மையிலேயே எங்க குழந்தை எங்க கிட்ட விட்டுட்டு போயிடுவேலோ? நிச்சயமாக. நீங்க பொய் எதுவும் சொல்லலையே. ஐயா, எங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க. கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. எங்க கடவுள், அதாவது காட்டேரி முனேஸ்வரன், பெரியபாளையத்தம்மன், உங்க கடவுள் விநாயகர், முருகன், சிவன், பார்வதி, பெருமாள், எல்லா சாமி மேல சத்தியமா சொல்றாங்க. நீங்க கதவை தரங்க, உள்ள உட்காந்து நியாயமா பேசி ஒரு முடிவு பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, வாங்கிட்டு குழந்தைய விட்டு நாங்க போயிட்டே இருப்போம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால நான் கதவை திறக்கிறேன். உங்க 2 பேரை தவிர்த்து வேற யாரும் வரலையோ? இல்லையே, யாரும் வரல, நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். நீங்க கதவை சரி, நாங்க கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம போயிடணும். ஐயோ, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நீங்க கதவை திறங்க. தரங்க தரங்க போங்க. தரங்க தெருங்க. நீங்க 2 பேர் தானே சொன்னீங்க, இவங்க எல்லாம் யாரு? பாலா, குழந்தை தூக்கோ. பாலா, குழந்தை கொடுங்க. குழந்தை குழந்தை எங்க நான் தான் வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன் அந்த ரவுடி பசங்க போய் நீங்க சண்டை போடுறீங்க? சார், எனக்கு வேற வழியே தெரியல. இந்த குழந்தைய காப்பாத்தணும்னு மட்டும்தான் என் மனசுல தோணுச்சு. நீங்க சொன்ன அந்த இன்னொரு பையன் இவன் தானா? கோயிலுக்கு வெளியே இன்னொரு பையனும் கூட்டிட்டு போனோன்னு சொன்னாங்க. ஆனா இது பாலாவோட பையனே எனக்கு தெரியாது. ஏமா உங்க குழந்தை எதுக்கு அவங்க கடத்த வந்தாங்க? ஏன் பாலா, முக்குதானே அவங்க ஏன் கடத்த வந்தாங்க? அது ஒண்ணும் இல்ல, அவளாம் புள்ள பிடிக்கிறவா தானே, அதான் என் புள்ளையும் கடத்த வந்திருக்கா. இல்லைங்க, இவ போய் சொல்றா. ஏன்னா கொஞ்சம் சும்மா இருக்கேளா? உண்மையை சொல்லுங்க சீனிவாசன், எந்த அநாத ஆசிரமத்திலயும் ஒரு குழந்தை இவ்வளவு சீக்கிரமா தத்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்க. வேண்டாம். இல்லைங்க, நாங்க அநாத ஆசிரமத்துல இருந்து இந்த குழந்தைய அழிச்சுட்டு வரல. இவ எதேச்சியா லஸ் பக்கம் போயிருக்கா. அந்த நேரம் பார்த்து இந்த குழந்தைய அந்த குரூப் மிரட்டி பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. இவ அதை பார்க்க சேர்க்காம அந்த குரூப் என்ன மண்ணை தூவிட்டு இந்த குழந்தைய எப்படியோ அழிச்சுன்னு வந்துட்டா. இதான் உண்மையிலேயே நடந்தது. நீங்க முதல்ல அந்த பையனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு. நான் மாட்டேன், இவன் என் புள்ள, நான் இவனை தர மாட்டேன். இவன் என் குழந்தை, என் முகந்து, நான் தர மாட்டேன். சார், நான் இவனை நன்னா பத்திரமா பாத்துக்கிறேன். நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். புரியாம பேசாத பாலா.
இந்த குரூப்ல இருந்து ஒரு பொம்பளை தப்பிச்சுட்டு போயிட்டா. அவ மறுபடியும் வேற ஒரு கேங்கோட வந்து எப்படியாவது இந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.